இப்போது நூல்களோட சிறப்பு பெயர்கள் பார்த்துடலாம். குட்டி தொல்காப்பியம், தொன்னூல் விளக்கம், தமிழ் வேதம், 4000 திவ்ய பிரபந்தம், ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் முதுமொழி காஞ்சி, முக்தி நூல் மணநூல், சீவக சிந்தாமணி. இதில் சீவகனுடைய பெயர் காரணமாக சீவக சிந்தாமணி அப்படின்னு வந்ததாகவும் சொல்லுவாங்க. இவர் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணனால இது ஒரு மணநூல். கல்யாணம் பண்ணிட்டு முக்தி அடைஞ்சனால முக்தி நூல்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள் 7வது. இது 6 அறக்கருத்துக்களை கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் உலக வசனம், பழமொழி 400, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள். திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. பசுப்பேற்றும் காப்பியம் மணிமேகலை. இதை துறவு காப்பியம்னு சொல்லுவான். முதல் பௌத்த காப்பியம்னு சொல்லலாம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. இது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. பரணி நூலின் தோற்றுவாய் களகளி 40. துண்டு எனப்படுவது 4 மணிக்கடிகை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் நெடுநல் பாடை. சமுதாய பாட்டு பெரும் பானாற்று படை. தமிழர் களஞ்சியம் புறநானூறு. நெடும்பாட்டு அகநானூறு. தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல். தேங்க்யூ.